மேம் நீங்கள் ஒரு 4-5 இன்டர்வியூஸ்க்கு மேலே கொடுத்துருக்கீங்க. அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் எப்போயாவது படிச்சிருக்கீங்களா? அவங்க இந்த கமெண்ட் பண்ணுற ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? முகத்தை காமிக்கிறவங்களை மட்டும் நம்ம மதிப்பில் எடுத்துக்கலாம் நிவேதா. முகம் காமிக்கல அப்படின்னா அது வந்து ஒரு பொய் பலம். பொய் பலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளை யார் இப்போ என்ன செஞ்சிட முடியும்? அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு அசாத்தியமான பலம் வரும். அந்த பலம் தான் பொய் பலம். அதனால ஒரு யூஸுமே கிடையாது. அவனுக்குமே யூஸ் இல்லை, அதை படிக்கிற நம்மளுக்கும் யூஸ் இல்லை. அவன் என்ன வேணா கமெண்ட் பண்ணட்டும், அது எனக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது, எந்த விதத்துலையுமே தொந்தரவாகாது. அது அவனோட மென்டாலிட்டி. தைரியமாக இருக்கிறவன் நேருக்கு நேராக வந்து என்கிட்ட கேள்வி கேட்பான். மேடம் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இதுக்கு என்ன மேடம் பதில் அப்படின்னு கேட்பான். அப்போ நான் திருப்பி சொல்லுவேன், இல்லைங்க சார் இந்த மாதிரி. அவன் என்ன மேடம்னு கூப்பிட்டா நான் அவனை சார்னு கூப்பிடுவேன். நீ என்ன அப்படி பேசியிருக்க அப்படின்னு கேட்டாக்கா, நீ எப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு தான் நான் திரும்பி கேட்பேன். ஒவ்வொரு மனிதருமே உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களோட பிரதி தான், உங்களோட பிரதிபிம்பம் தான். நான் உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறனோ, நான் உங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ அப்போ தான் நீங்கள் என்னை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. நான் உங்களை வந்து துச்சமாக நினச்சி துச்சமாக ஒரு மரியாதையை கொடுத்தேன்னா நீங்களும் என்ன அப்படி தான் கொடுப்பீங்க. அதுதான் யதார்த்தம். அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. பொண்ணுங்க முக்கியமாக சினிமாக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய அவதூறுகள், நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்களை கற்றுக்கணும், தாங்கிக்கணும். இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது. என் பொண்ணு சினிமாவுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். 4-5 வருஷமாக சினிமாவில் தான் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது, இப்போவும் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட அதுக்கு கீழே கொச்சியான சில கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஒரு அம்மாவாக எனக்கு அது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அவளை தைரியப்படுத்திட்டேன், இது இப்படி தான் இருக்கும், இவங்களை நீ மாற்ற முடியாது. அதுக்காக நீ வந்து அதை நீ யோசிக்கவே கூடாது. இவங்களை மாற்றத்துக்காக நீ பிறந்து வந்திருக்க, உன்னோட வயிற்றுப்பாடு, உன்னோட எதிர்காலம், அதுக்காக நீங்கள் வந்திருக்க. எவனோ ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்க முடியாது. நீ அதுக்காக ஒரு செகண்டை கூட நீ அதை யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும். உன்னோட வாழ்க்கை இந்த பக்கம் பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்குது. நீ வெளிச்சத்தை நோக்கி தான் போகணுமே தவிர இருட்டை நோக்கி கிடையவே கிடையாது. அதெல்லாம் இருட்டான பக்கங்கள். அதெல்லாம் எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம பிளாக் பண்ணுறோமோ அப்போவே அந்த நிமிஷமே மறந்துடணும்.